யாக்கோபின் துக்கம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்க்கிறார்கள். அவர்கள் பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்புகிறார்கள். இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று அவர்கள் யாக்கோபுக்கு சொல்லச் சொல்லுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் அவரை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள். ஆனால் யோசேப்பு தங்களுடைய சகோதரனாகவும் தங்களுடைய மாம்சமாகவும் இருப்பதினாலும் யோசேப்பை கொலை செய்வதனால் தங்களுக்கு லாபம் ஒன்றும் கிடைக்காது என்பதினாலும் அவர்கள் யோசேப்பை கொலை செய்யவில்லை. யோசேப்பின் சகோதரர் அவரை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போடுகிறார்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்க்கிறார்கள். இந்த பாவ காரியத்தில் ரூபனுக்கு எந்த அளவுக்கு பங்குள்ளது என்று தெரியவில்லை. குற்றத்தை மறைப்பதற்கு யோசேப்பின் சகோதரர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ரூபன் எப்படி பங்கு பெற்றான் என்பதும் விளக்கப்படவில்லை. யோசேப்பின் சகோதரர் பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்புகிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அங்கியை நேரடியாக கொண்டு வராமல் வேலைக்காரர்கள் மூலமாக அனுப்புகிறார்கள். அதன் பின்பு யோசேப்பின் சகோதரர்கள் வந்து தங்கள் தகப்பனுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் வேலைக்காரரிடம் தங்கள் சகோதரரின் அங்கியா என்று சொல்லி அனுப்புவதற்கு பதிலாக, இது உம்முடைய சகோதரன் அங்கியோ என்று சொல்லச் சொன்னார்கள். பாவம் செய்கிறவன் தன் பணச்சாட்சியை மூடி மறைக்கிறான். ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று யாக்கோபு சொல்லுகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் துஷ்டமிருகத்தை பற்றி பேசவில்லை. யாக்கோபே இப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். யாக்கோபு துக்கத்தோடு ஜீவிப்பதை அவருடைய பிள்ளைகளும் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விடுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் இந்த பாவத்தை மறைப்பதற்காக தங்கள் தகப்பனாராகிய யாக்கோபிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள். யோசேப்பை ஒரு துஷ்டமிருகம் பட்சித்து போட்டது என்றும் அதனால் அவர் பீருண்டு போனார் என்றும் அவர்கள் யாக்கோபை நம்ப வைக்கிறார்கள். ஒரு பாவத்தை மறைப்பதற்கு அவர்கள் மற்றொரு பாவத்தை செய்கிறார்கள். யாக்கோபு தங்களை சந்தேகப்படக்கூடாது என்பதில் யோசேப்பின் சகோதரர் மிகவும் கவனமாய் செயல்படுகிறார்கள். நாம் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் நமக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும். சாத்தானோ நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு தடையாக இருப்பான். நம்முடைய பாவத்தை மறைப்பதற்கு சாத்தான் நம்மை தூண்டுவான். பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். யோசேப்பின் சகோதரர் அவருடைய அங்கியை யாக்கோபிடத்தில் கொடுக்கிறார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டிருக்கிறார். கிழக்கு தேசத்தில் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது துக்கத்திற்கு அடையாளம். பொன்னாபரணங்களையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் களைந்து விடுவதும் இரட்டு உடுத்திக் கொள்வதும் துக்கத்துக்கு அடையாளமாகும். வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வதற்கு கத்திகளை பயன்படுத்தினார்கள். வஸ்திரத்தின் வலது பக்கத்தில் கிழித்தால் அது சகோதரர், சகோதரி, மகன், மகள், மனைவி ஆகியோருக்காக ஏறெடுக்கும் துக்கமாகும்.
வஸ்திரத்தின் இடது பக்கமாக கிழித்தால் அது தந்தை தாய் ஆகியோருக்காக ஏறெடுக்கும் துக்கமாகும். துக்க காலத்தில் அறையில் இரட்டு கட்டிக்கொள்ளும் வழக்கமும் இருந்தது. ஆடு அல்லது ஒட்டகத்தின் முடியினால் இரட்டு செய்தார்கள். தங்கள் வஸ்திரத்திற்கு மேலோ அல்லது உள்ளேயோ அல்லது வஸ்திரங்களுக்கு பதிலாகவோ இரட்டு உடுத்திக் கொள்வது வழக்கம். பரிசுத்த வேதாகமத்தில் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட ஒரு சிலரை பற்றியும் அதற்கான காரணம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ரூபன் யோசேப்பு காணாமல் போனதற்காக, யாக்கோபு யோசேப்பிற்காக, யோசுவா வேவுகாரரின் அறிக்கைக்காக, யோசுவா பாவத்திற்காக, எப்தா ஆணைக்காக, போர் வீரன் தோல்விக்காக, சாமுவேல் சவுலுக்காக, போர் வீரன் தோல்விக்காக, தாவீதும் அவன் புருஷரும் தோல்வியை கேள்விப்பட்டபோது தாமார் தான் கெடுக்கப்பட்டதற்காக, தாவீது அம்னோனின் மரணத்துக்காக, ஊசாய் அப்சலோமுக்காக, ஆகாய் தன் அழிவிற்காக, எலிசா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதற்காக, யோராம் துர்ச்செய்திகளுக்காக, யோராம் தாயார் தன் பிள்ளையை தின்றதற்காக, அத்தாலியாள் அவள் அழிவிற்காக, எலியாக்கீம் சோப்னா எசேக்கியாவிற்கு துர்ச்செய்தியை கொண்டு வந்ததற்காக, எசேக்கியா துர்ச்செய்தியை கேட்டதற்காக, யோசியா நியாயப்பிரமாணத்தை கேட்டதற்காக, எஸ்ரா இஸ்ரவேல் பாழாய் போனதற்காக, மொர்தகாய் யூதருடைய அழிவிற்காக, யோபு தன் பிள்ளைகளின் மரணத்திற்காகவும் தன் ஆஸ்திகளின் அழிவிற்காகவும், யோபுவின் 3 நண்பர்கள் பரிதாபத்தின் நிமித்தமாக, இஸ்ரவேலர்கள் நியாய தீர்ப்புக்காக, பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் சொன்னார் என்று நினைத்ததற்காக, அப்போஸ்தலர் தங்களுக்கு பலிகளை செலுத்தியதற்காக, அதிகாரிகள் பிலிப்பியில் கிறிஸ்தவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணியதற்காக. யாக்கோபு துக்கித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்து நிற்கிறார்கள். யாக்கோபின் துக்கத்திற்கு அவருடைய குமாரர்களே காரணம். ஆனால் அவர்களோ உண்மையை மறைத்து யாக்கோபுக்கு முன்பாக மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மெய்யாகவே யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினால் அவர்கள் யோசேப்பை பற்றிய உண்மையை சொல்ல வேண்டும். அப்போது யாக்கோபு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை கிரயம் செலுத்தி மறுபடியும் மீட்டுக்கொள்வார். ஆனால் யாக்கோபின் குமாரரோ உண்மையை சொல்லாமல் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்து நிற்கிறார்கள். யாக்கோபு தன் குமாரனுக்காக அநேக நாள் துக்கித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குமாரர்கள் யாக்கோபோடு சேர்ந்து மாய்மாலமாக அநேக நாள் துக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபிற்கு ஒரு குமாரத்தி மட்டுமே உண்டு. இந்த வசனத்தில் குமாரத்திகள் என்று கூறப்பட்டிருப்பது தன் குமாரரின் மனைவிகளை குறிக்கும். யாக்கோபு தன் தந்தையை ஆட்டுத்தோலை பயன்படுத்தி வஞ்சித்தார். இப்பொழுது யாக்கோபு ஆட்டு இரத்தத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார். ஆனாலும் யாக்கோபு ஆறுதல் அடையவில்லை. அவர் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் துக்கத்தோடு இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் நோக்கி, நான் துக்கத்தோடு என் குமாரரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் யோசேப்பினுடைய தகப்பன் யோசேப்புக்காக அழுது கொண்டிருக்கிறார். இஸ்மவேலரும் மீதியானியரும் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார்கள். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்று போடுகிறார்கள். யாக்கோபின் வீட்டிற்கு எகிப்து தேசம் அடிமைத்தன வீடாயிற்று. இந்த வசன பகுதிகளில் மீதியானியர் இஸ்மவேலர் ஆகிய 2 வார்த்தைகளும் ஒரே பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒரே இனத்தவர்கள் அல்லது ஒரே தேசத்தில் குடியிருக்கிறவர்கள், இணைந்து வியாபாரம் செய்கிறவர்கள். மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்று போடுகிறார்கள். பிரதானி என்பதற்கான எபிரேய வார்த்தை சாரேக் என்பதாகும். இதற்கு அலி அல்லது காயடிக்கப்பட்டவன் என்று பொருள். இவன் அரண்மனையிலுள்ள பெண்கள் தங்கியிருக்கும் அந்த புறத்தை பாதுகாக்கிறவன். போத்திபார் ஒரு அலியாக அல்லது காயடிக்கப்பட்டவனாக இருந்தபடியினால் அவனுடைய மனைவி அவனுக்கு விசுவாசமாக இல்லை. கிழக்கு தேசத்தில் அலிகள் கூட பல மனைவிகளை விவாகம் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் எதுவும் இருக்காது.
போத்திபார் தலையாரிகளுக்கு அதிபதியாக இருந்தார். இவன் மரண தண்டனை கொடுக்கிறவர்களுக்கு தலைவன், சண்டாளர்களின் தலைவன். போத்திபார் ராஜாவின் பிரியத்தை நிறைவேற்றுகிறவன். ராஜாவுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் அந்த ஆளை கொன்று போடும் பொறுப்பு போத்திபாருக்கு உள்ளது.